வரும் நாளெல்லாம் இனி மதனோற்சவம். வளையோசைதான் நல்ல மணி மந்திரம். காலாட்டவா நடுராத்திரி சுதியும் லயமும் சுகமாய் இணையும் தருணம். ஒரு ஜீவன்தான் உன் பாடல்தான் ஓயாமல் இசைக்கின்றது. இரு கண்ணிலும் ஞாபகம் உறங்காமல் இருக்கின்றது. காலங்களும் நேரங்களும் கலைத்தாலும் கலையாதது. நீ போமா, நான் அருணோட தனியா பேசணும். ஏண்டா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கிறியே, கொப்பனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகணும் கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா? ஏமாமா என் மனசை பிடிச்ச காதலிக்கிறது தப்பா? காதலிக்கிறது தப்புன்னு சொல்லலடா, யார காதலிக்கிற அதுதான் முக்கியம். ஒண்ணும் இல்லாத பரதேசி பொண்ணை காதலிச்சா கூட கொப்ப ஒத்துக்குவான். ஆனா அவனோட பகையாளி பொண்ணையே காதலிச்சா எந்த அப்பண்டா ஒத்துக்குவான்? ஏப்பா பெத்தவங்க பகைக்கு பிள்ளைங்க என்ன பழிக்கடை ஆகணுமா? அப்படி எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். பெத்தவங்களை பகைச்சுக்கிட்டு உன்னால் நிம்மதியா வாழ முடியுமா? மாமா நான் யாருக்காகவும் என்னுடைய காதலை விட்டு கொடுக்க தயாரா இல்லை. நான் வர்றேன் மாமா. நீ சொன்னா கேட்க மாட்ட, எல்லாம் பட்டா தான் புரியும். போடா. மணி நீ எங்க வீட்டுல இல்லையோன்னு சொல்லித்தான் நான் கொஞ்சம் பதறிக்கிட்டு ஒடியாந்தேன். மணி என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பதறி அடிச்சு வேத்து கொட்டா இப்படி ஓடி வரேன்? அண்ணா என்ன என்னமோ சொல்ல வரீங்க, அண்ணா தயங்குங்க, என்னன்னு சொல்லுங்கண்ணா. அதை நான் எப்படிமா சொல்லுவேன்? ஆனா மனசு சொல்றது கஷ்டமா இருக்குதுமா. ஆனா நீ சொல்ல வந்து சொன்னா தானே எங்களுக்கு தெரியும். சொல்லு. அதை சொல்லாம என்னால இருக்கவும் முடியல. டேய் முத்தையா, நம்ம வீட்டு பகையாளியோட பொண்ணுகிட்ட நம்ம வீட்டு அருணுக்கு பழக்கம் அதிகமாயிருச்சு. மணி நீ என்ன சொல்ற? ஆமாண்டா, நீ எந்த வீட்டோட ஒட்டு வேண்டாம் உறவு வேண்டான்னு வீரப்பா ஒதுங்கி நிக்கிறியோ அந்த வீட்டு பையனோட பொண்ணு கூட நம்ம அருணுக்கு காதலிச்சு இந்த ஊர் சுத்துறத இந்த ரெண்டு கண்ணால பார்த்தண்டா. மணி நீ நல்லா பார்த்தையா? அவன் பையனா அப்படி செஞ்சா? ஆமாடா, ஆமா நம்ம பையன்தான். இத வளர விடக்கூடாதுடா, ஆரம்பத்திலேயே கிள்ளி எறியணும். நான் அதை சொல்லிட்டு போக தான் வந்தேன். பார்த்து நடந்ததோ. அம்மா நான் வரமா, தாமரை வீட்டுல தனியா இருப்பா, நான் வீட்டுக்கு போகணும். நான் வரேன், பார்த்து. ஏங்க அண்ணன் என்ன சொல்லிட்டு போறேன்னு கேட்டீங்களா? நான் அப்பவே சொன்னேன். ஆனா மகன்னு சொல்லி தலைமையில தூக்கி வச்சுட்டா. நீங்க என் மகன் என் பேச்ச மீற மாட்டான்னு அவன் மேல முழு நம்பிக்கை வச்சீங்க. ஆனா யாருக்காக நீங்க வைராகியத்தோட அவனை படிக்க வச்சீங்களோ அவன் வீட்டுக்கு இவன் மருமகனா போக முடிவு பண்ணிருக்கிறானே. நம்மள கேவலத்துக்கு ஆளாக்கிட்டானுங்க. என்னங்க பண்றது இப்போ? இல்ல மீனாட்சி,
எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை. அதான் அவனே வாரான், அவனை கேளு. ஏங்க, நான் அவனை சும்மாவே விட மாட்டேன். நிஜமா சொல்றேன், நான் அவனை சத்தப்பட கூட நீங்க ஏதோ உனக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. நம்ம மானத்தையே வாங்கியிருக்கிறாங்க, அவன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சீங்க. ஆனா இப்படி இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவாரு நான் நினைச்சு கூட பார்க்கல. டேய் இங்க வாடா. எங்கடா போய் ஊர் சுத்திட்டு வர? ஏமா நான் என் ஃப்ரெண்டு கூட சினிமாவுக்கு போயிருந்தேன். பொய்யா சொல்ற? ஏடா பொய் சொல்றியா? பொய் சொல்ற? மீனாட்சி சொல்லுடா. குடி மீனாட்சி, தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளைங்க போய் என்னங்க தோளுக்கு மேல வளர்ந்த பையன், தோளுக்கு மேல வளர்ந்த பையன் சொல்லி சொல்லி செல்ல கொடுத்து அவனை தலைமையில தூக்கி வச்சிருந்தீங்க. ஆனா நம்ம குடும்ப கௌரவத்தையே அவன் குழி தள்ளி பொழைச்சிட்டு வந்து நிக்கிறானே, அது உங்க கண்ணுக்கு தெரியலையா? அம்மா, உங்களுடைய கௌரவம் கட்டுற அளவுக்கு நான் அப்படி என்னமா தப்பு பண்ணேன்? இன்னும் என்னடா தப்பு பண்ணணும் சொல்லு. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை கூட உங்க அப்பா ஏறு எடுத்து பார்க்கறதுக்கு கூச்சப்படுவாரு. தலையை குமிஞ்ச மனுஷன் நிபர மாட்டாரு. அப்பேற்பட்டவருக்கு பிறந்தவரு. ஏண்டா நீ கண்ட புள்ளையோட கையை பூச்சிட்டு தெருவு தெருவா சுத்திட்டு வரேன்னு கேள்விப்பட்டேன். சொல்லுடா, ஏன் அப்படி பண்ண? அம்மா, நான் ஒன்றும் கண்ட பொண்ணுங்க கூட ஊர் சுத்தலம்மா. நான் கட்டிக்க போற கூட தான் சுத்திட்டு வரேன். ஏப்பா, பெத்தவங்க நாங்க குத்துக்கல்லாட்ட நாங்க இருக்கும்போது உனக்கு கல்யாணத்துக்கு அவ்வளோ அவசியமா போச்சான். ஏப்பா, நாங்க உனக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற தகுதி இந்த அப்பாவுக்கு இல்லைன்னு நினைச்சிட்டியாப்பா? ஏன் என்னுடைய வாழ்க்கை துணைவிய நான் தேடிக்க கூடாதாப்பா? என் மனசுக்கு பிடிச்சவங்கள கட்டிக்கிற தப்பா? ஏய், தப்பு நான் சொல்ல வரல. ஆனா அந்த பொண்ணு வேண்டான்னு தான் சொல்றோம். இங்க பாருங்க, நான் அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். வேண்டாண்டா, வேண்டாம். சின்ன வயசுல இருந்து நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்த. அது என்ன வேலையா இருந்தாலும் நீ ஆசைப்பட்டதையெல்லாம் வாங்கி கொடுத்த. ஆனா உன் சந்தோஷம் தாப்பா ஏன் சந்தோஷம். நீ சந்தோஷமா இருந்தாத்தான் எங்களுக்கு நிம்மதி. ஆனா அந்த பொண்ணு மட்டும் வேண்டாம்ப்பா. இங்க பாருங்கப்பா, 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்த பொருள் எல்லாம் வெறுக்கு பொக்கிஷமாகாது. நான் இப்ப ஆசைப்பட்டது என் மனசுக்கு பிடிச்சவள கல்யாணம் பண்ணிக்கிறது தான். என்னுடைய உயிர் அவதான். நான் அவளை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ போறேன். என்ன சொன்ன? என்னடா சொன்ன? நீங்க சம்மதிச்சா உங்க சம்மத பிரகாரம் நடக்கு, இல்ல ஏன் இஷ்டப்படி கல்யாணம் நடக்கு. டேய், நீ கட்டிக்கிறேன்னு சொல்ற பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியுமாடா? யாரோட பொண்ணுன்னு உனக்கு தெரியுமா? ஏமா, அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிட்டா வசதி வாய்ப்போட வாழ்ந்துரும்னு பாக்குறீங்களா? டேய், என்னடா பேசுற? அவ யாருன்னு தெரியுமா? அவ யாரோட பொண்ணுன்னு தெரியுமா? டேய், நீ இப்ப கட்டிக்கணும்னு நினைக்கிற பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியும், என் அத்தை பொண்ணு. அவங்க வசதியா வாழ்றாங்கிறதுக்கோசரம் நான் கல்யாணம் பண்ணிக்காத குடிக்க முடியுமா?
நான் அந்த பொண்ணு கூட போயிட்டா வசதியா வாழ்ந்துருன்னு உங்களுக்கு அவர் ஆதங்கம். என்ன சொல்ல? சொத்துக்காக நான் ஆசைப்படுறேன்னு சொல்றியா? ஏய், அவன் ஆடுற சொத்து யாரோட சொத்து உனக்கு தெரியுமா? மீனாட்சி இங்க பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் சரி, அவதான் என்னுடைய மனைவி. அதை மாத்த யாரால முடியாது. நான் வர்றேன். அவன் எப்படி பேசிட்டு போறான்னு பாத்தீங்களா? எல்லாம் நம்ம தலை விதி. நம்ம புள்ள பேச்ச நேரமாண்டான்னு நாம நினைச்சோம். ஆனா அவன் இந்த அளவுக்கு போவான்னு நம்ம நினைச்சு கூட பார்க்கல மீனாட்சி. என்ன செய்யணும்? எல்லாம் நம்ம தலை எழுத்து, நம்ம தலை விதி மீனாட்சி. ஐயோ கடவுளே, வாங்க. என்ன தாமரா? என்ன என்ன ஒரு அழகான புடவை. இந்த புடவையா நான் இறக்கூடாதா? என்ன அப்படியே கட்டிக்கிட்டே இருந்திருப்பேன். என்ன ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நானும் அதுக்கு தான் கேட்கிறேன். அடடா, நான் புடவையா இருந்திருந்தா எப்படியும் இருந்திருக்கும். இங்க பாரு, உன் வார்த்தை எல்லா மாரி போயிட்டே இருக்கு. மரியாதையா பேசு. நமக்குள்ள இந்த மரியாதை ஏத்தாமற. நான் எத்தனை நாள் தான் உன்னை இது கேட்டுட்டே இருக்கிறது. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். ஏண்டா எப்ப பாரு பொண்ணுங்க பின்னால சுத்துறதா உனக்கு வேலையா? வேற வேலையே இல்லையா? இங்க பாரு, என்ன என் பின்னாடியே சுத்திட்டே இருக்கணும்யா? குட்டி போட்ட பூனையாட்டம். இப்போதைக்கு இதை தவிர எனக்கு என்ன வேலை இருக்கு? இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். என்ன முடிவு தெரியணும்? சும்மா ரெண்டுல ஒண்ணுன்ட்டு என்ன மரட்டி பாக்குறியா? இந்த இடத்துல கெஞ்சி கேட்கிறேன். இங்கதான் தவிர என் இதயம் துடிச்சுக்கிட்டு இருக்கு. ஏன் தெரியுமா? அதை திறந்து பார்த்தா நீ மட்டும்தான் இருப்ப. நான் உன்னை அந்த அளவுக்கு காதலிக்கிறேன். நீ நீ என்ன காதலிக்கிறியா? உனக்கெல்லாம் காதல் ஒரு கேடு. எனக்கு என்ன குறை? போட்ட மாதிரி வீடு, கோடிக்கணக்கான சொத்து, அத்தனைக்கும் நான் தாண்டி வாரிசு. என்ன கட்டிக்க நீதான் கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கு அந்த கோட்டையும் வேண்டாம், கோடி பணமும் வேண்டாம். அதுக்கு வேற ஆள போய் பாரு. பார்த்திருப்பேன் உன் அழகுக்கு முன்னாடி. அடிமையாயிடுச்சே தாமரை. தாமரை, நீ இல்லைனா எனக்கு வாழ்க்கையே இல்லை. அடடடடடா, நான் இல்லைன்னா உனக்கு வாழ்க்கையே இல்லையா? நான் தெரியாம தான் கேக்குறேன். நாளுக்கு ஒரு பொண்ணையும் நேரத்துக்கு ஒரு பப்பாட்டி வச்சிட்டு இருக்க உனக்கு நான் பொண்டாட்டிய வரணுமா? விளக்க பிடிச்சுக்கிட்டே பாலு கணத்துல போய் விழுகிறதுக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு. அது கடந்த கால வாழ்க்கை. நான் அது காரணம் இல்லை. என்னோட செல்வாக்கம் என்னோட வசதியும் தான். நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க, அப்புறம் பாரு என்னோட வாழ்க்கைய. நான் கடைசியா சொல்றேன், நீ என்ன
என்னதான் சுத்தி சுத்தி வந்தாலும் அதுக்கு நான் பலிக்கட ஆக மாட்டேன். மரியாதையா உன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கு. போற ஆனா ஆனா ஒண்ணு, இந்த பாட்டி இருந்தா நீ மட்டும் இல்ல உங்க அப்பனும் காலில் விழுந்து கிடக்கணும். இன்னும் மகாராணியா வச்சிருக்கலான்னு பார்த்தேன். என்னவா சுமு பிகு பண்ற? அடியாத மாடு பழியாதுன்னு சொல்லுவாங்கடி. உன்னை விட மாட்டேன். வர என்ன மகாராணிக்கு யோசனை பலமா இருக்கு? எந்த கோட்டை பிடிக்கிறதுக்கு? உங்களோட இதய கோட்டை கட்டுறதுக்கு தான். நான் உங்களுக்காக எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? காத்திருப்பு தானே காதலுக்கு சுகம். காதல் சுகமா இருக்கலாம், அது கல்யாணத்துக்கு அப்புறம் நீடிச்சாதான் வாழ்க்கையும் சுகமா இருக்கும். இல்லைன்னா வாழ்க்கையே நரகமா போயிடும். இதுக்கு தான் தாமரை நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் உனக்கு எனக்கு ஒத்து வராதுன்னு. அதுக்காக இப்ப என்ன செய்ய சொல்றீங்க? விட்டுற சொல்றீங்களா? இல்ல எழுதி வச்சதே விதின்னு என்னை விட்டுட்டு ஓட சொல்றீங்களா? தாமரை கண்ணு கழகா ஒரு சிலையை செதுக்கி வச்சு அதுக்கு கண் இல்லைன்னா அது எத்தனை முறை பார்த்தாலும் அசிங்கமாக தான் தெரியும். அது மாதிரி தான் நானும். என்னதான் நீ ஆறுதல் வார்த்தை சொன்னாலும் நான் ஒரு அனாதை பையன்னு உண்மைதானே? அனாதைன்னு ஏன் உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக்கிறீங்க? நீங்க பாருங்க, நம்ம உடம்புல எல்லா இடத்துலயும் ரெண்டு உறுப்புகள் வச்ச ஆண்டவன் இதயத்தை மட்டும் எதுக்கு ஒண்ணு வச்சிருக்கான் தெரியுமா? மனசுக்குள்ள ஒருத்தரை நினைச்சு இதயத்துல இடம் கொடுத்துட்டா கடைசி வரைக்கும் அந்த இதயத்துல அவன் மட்டும்தான் இருக்கணும், வேற யாருக்குமே இடம் இல்லைன்னு சொல்றதுக்காக தான். இங்க பாருங்க, காதலிச்சா கஷ்டம் வரத்தான் செய்யும். அந்த கஷ்டத்தையும் சுகம் இருக்குங்க, சுமையா இருக்காது. தாமரை உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் பேசியிருந்தா என்னை மன்னிச்சிடு தாமரை. இல்லைங்க, நீங்க எல்லா விஷயத்தையும் மனசை விட்டு வெளிப்படையா பேசுறீங்களே, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, வீட்டுல அப்பா தேடுவாரு, நான் வரேன். தாமரை ஒரு நிமிஷம் இல்லை, போறதான் போற, எனக்கு ஏதாவது கொடுத்துட்டு போவ. கொடுக்கணுமா? என்ன வேணும்? இப்படி எட்ட நின்று பேசுன இப்படி கிட்ட வந்து ஆசையா ஒரு முத்தம் கொடுத்துட்டு போவேன். இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப தைரியம் தாங்க. முத்தம் தானே, ஒண்ணு இல்ல 100 முத்தம் தரேன். ஆனா நான் சொல்ற விடுகதைக்கு கரெக்டா பதில் சொல்லணும். சொல்லுவீங்களா? சொல்ற. என்ன விடுகதை சொல்லு. முறுக்கு கார முறுக்கு இருக்கு, அரிசி முறுக்கு இருக்கு, ரவுண்டு முறுக்கு கூட இருக்கு. முறுக்கு முறுக்கு என்னையா விக்கிறியா? யோ நக்கலா? நக்கலான்னு கேக்குறேன். ஏயா நேத்து முறுக்கு வாங்க வரேன்னு சொல்லிட்டு இப்படி மாப்பிள்ள மாதிரி வந்து நின்னுட்டு இருக்க. எனக்கு வேண்டாம். யோ என்னையா இப்படி சொல்ற? நேத்து தான் அட்வான்ஸ் கொடுத்து முறுக்கு வாங்கிக்கிறேன்னு சொன்ன. அது வேண்டாம், உனக்கு தெரியல. மாரியம்மன்னைக்கு போட்டிருக்குது, அதனாலதான் இன்னைக்கு கடை ரீ விட்டேன். எனக்கு வேண்டாம். ஐயோ என்னையா இப்படி சொல்ற? நீ வந்து வாங்குவேன்னு நினைச்சு நானும் ஊரா சுத்தி வந்துட்டு இருக்கேன். நீ மாரியம்மன் பண்டிகை லீவ் போட்டேன்னு சொல்ற. அப்பா இங்க பாரியா, ஒழுங்கு மரியாதையா முறுக்கு வாங்கிக்க, இல்ல அவ்வளவுதான். ஆனா முறுக்கு கூட இருந்தா கொஞ்ச நேரம் இறக்குவே. ஏன் இப்படியே சமந்திட்டு கிடக்குற? அது ஏன் கேக்குற? கை காலு இடுப்பு எல்லாம் வலிக்குது, நீ தான் இறக்கணும். அப்பா அம்மா ஆஹா, என்ன முடியுமா? முறுக்கு ஒண்ணு கூட இன்னைக்கு விக்கலையா? இப்படியே வச்சிருக்கிற? யோ மண்டல, நீ வாங்க வரேன்னு சொல்லிட்டு நான் அப்படியே எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். நீ என்னன்னா இப்படி பேசிட்டு இருக்க? யாருமே வாங்கல என் முறுக்கு. வாங்க வேணா போச்சாது, நான் வாங்கிக்கிறேன். இன்னைக்கு ஒண்ணு அப்படியே இருக்கட்டு, நாளைக்கு வாங்கிக்கிறேன். நாளைக்கு வாங்கிக்கிறேன்.
மாதிரியா? ஐயோ, இன்னைக்கு அவ்வளவுதானா? நான் என்ன பண்றதுன்னே தெரியலையே. ஒண்ணும் பண்ண வேண்டாம், நான் கோயிலுக்கு போறேன். நீ அப்படியே போய் கல்லங்காட்டு வளசு பக்கம் ஏதோ கடையா ஷர்ட் வித்துப்புட்டு வீட்டுக்கு போ. அட பாவி மனுஷா, நீ வாங்கி விப்பன்னு சொல்லிட்டு இருந்தா நீ எங்கெங்க கொண்டு போய் வீங்கிற? உன்னை நம்பினா நான் நடுத்தரதான் நிக்கண மாட்டிருக்கு. நீ ஏன் நடுத்தருவில் நிக்கிற? நீ கூடையை தூக்கி மேல வச்சுட்டு போனீங்கன்னா உன் பின்னாடியே வந்து வாங்கறதுக்கு எத்தனை சனம் இருக்கு. சரி, தூக்கு. தூக்குறதா? ஆமா, தூக்கலாம்ல. யோ யா யா, தூக்க சொன்னா பாரு, நான் என்ன தூக்க சொன்னேன்? கூடையை தானே தூக்க சொன்னேன். கிரம் பிடிச்சோட நான் கண்டனா தூக்குங்காட்டி சரி தூக்கலாம்னு தூக்குனேன். யோ, இந்த முனிமாவை பத்தி தெரியாது, விட்டா எகிரி போயிடாமா. ஆமா, குடி தூக்க. சரி சரி, நாளைக்கு வா. சரி முனிமா, இந்த பக்கமே போ. மீனாட்சி, மீனாட்சி. ஏங்க, இவன் காலையில போன வந்தா கோவத்தோட இன்னும் வீடே திரும்பலைங்க. அப்படியா? வயசு பசங்க அப்படித்தான் இருப்பாங்க. காலகாலத்துல அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டா எல்லாம் சரியா போயிடும். நீங்க என்ன சொல்றீங்க? ஆமாங்க, புளியம்பட்டியில உங்க பொண்ணு மட்டும் அண்ணன் ஈஸ்வரமூர்த்தி இருக்கார்ல, அவரோட பொண்ணை பேசி முடிச்சிடலான்னு இருக்கேன். எதுக்கும் அவனை ஒரு வார்த்தை கேட்டுட்டா கேட்டு வை. என்னங்க, அவனை என்ன போய் கேட்கறது? அந்த பொண்ணே நீங்க பேசி முடிங்க, கல்யாணத்தை பண்ணிடலாம். கோடி பைத்தியக்க, இந்த காலத்து பிள்ளைங்கள நம்ப முடியாதடி. கடைசி நேரத்துல நம்மளை கழுத்து அறுத்துருவாங்க. நான் அவனா வரான், நீயே கேளு. தங்கம், எங்கடா போயிருந்த? என்ன உடம்புல இப்படி வேர்த்து இருக்குது? இங்க பாரு, நீ களைப்பா இருந்திருப்ப. உனக்கு போய் நான் தாக்கடகத்துக்கு மோர் கொண்டு வரேன். இல்லம்மா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஏன் கண்ணு, எதையும் பறி கொடுத்த மாதிரி இருக்கிற? ஒன்ன சொல்லி குத்தமில்ல, எல்லாம் உங்க அப்பனை சொல்லணும். நானும் என்னடா பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். நாய்க்கு கொண்டாந்து பார்த்துட்டு இருக்கேன். கத்துறேன். ஆனா உங்க அப்பன் காதலியே போட்டுக்க மாட்டேங்கிறாரு. எப்ப பாரு சோறு மாதிரி நின்றுட்டு இருக்கிறது. ஏமா இப்படி புலம்புறீங்க? பின்ன என்னப்பா, நானும் ஒரு வாரமா சொல்லிட்டு இருக்கேன் உங்க அப்பன்ட்ட. புளியப்பட்டியில உன் மாமா இருக்கல, அவங்க பொண்ணை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி முடிச்சிடலாம் வாங்க போனான்னு சொன்னா வரவே மாட்டேங்கிறாருப்பா. ஏமா, நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு உங்களை நான் கேட்டனா? டேய், நீ கேட்கலனாலும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது எங்களோட கடமைடா. நீங்க ஒன்றும் கஷ்டப்பட்டு எனக்காக பொண்ணு பார்க்க வேண்டாம். எனக்கு ஏத்த பொண்ணை நானே தேடிக்குவேன். யாரு? அந்த பரமசிவத்தோட பொண்ணா? இங்க பாரு, என் உடம்புல உசுர் இருக்கிற வரைக்கும் அந்த பொண்ணை நான் கட்டி வைக்க மாட்டேன். நாங்க சொல்ற பொண்ணை தான் நீ கட்டிக்கணும். இங்க பாருங்க, நீங்க சொல்ற வரைக்கும் தலையாட்டுறக்கு நான் என்ன கோயில் மாடா? என் வாழ்க்கைக்கு ஏத்த பொண்ணை நான் யாருன்னு நானே முடிவு பண்ணிக்கிறேன். ஏடா, 10 மாசம் சுமந்து பெத்த எங்களுக்கு உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை எப்படி அமைச்சு தரணும்னு எங்களுக்கு தெரியாதா? சொல்லுடா. இங்க பாருங்க, நீங்க வயிற்றுல பிறந்த பால் ஊட்டின தாளாட்டுனுங்கிற கதையெல்லாம் வேண்டாம். நீங்க 1000 சொன்னாலும் அவதான் என்னுடைய மனைவி. நீங்க சம்மதிச்சா உங்க ஆசீர்வாதத்தோட நடக்கு, இல்லைன்னா ஏன் இஷ்டப்படிதான் நடக்கு. ஏய், என்ன சொன்ன? ஏண்டா, பெத்தவங்க நாங்க 2 பேருமே குத்து காட்ட இருக்கிறோம். நீயா கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றியே, அந்த துணிச்சலை உனக்கு கொடுத்தது அந்த பரமசிவன் தானே? அவன் தானே? சொல்லுடா. அம்மா, அவரை போய் அவரெல்லாம் பேசாதீங்க. அவர் இருக்கிற அந்தஸ்துக்கு அவருக்கு கால் போட்டுக்க செருப்புக்கு சமம். நீங்க என்னடா சொன்ன? மீனாட்சி, கைபிடிச்ச நாள்ல இருந்து ஒரு நாள் கூட
உன்னை கை நீட்டி அடிச்சதில்லை. இன்னைக்கு அடிச்சிட்டு என்ன மன்னிச்சிரு மீனாட்சி, என்ன மன்னிச்சு. இல்லைங்க, இன்னைக்காவது நீ கை நீட்டி அடிச்சுக்கலேன்னு நான் சந்தோஷம் தான் படுறேன். மீனாட்சி, மீனாட்சி. இல்லைங்க, நீங்க அடிச்ச நீ எனக்கு வலிக்கல. ஆனா நாம பாசமா வளர்த்த நம்ம பையன் எங்க நம்ம பாசத்தை பறிச்சுக்காம நம்மள பழி வாங்கிடுவானு பயமா இருக்கு. நம்ம பேச்ச கேட்காம எங்க அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணிக்குவானு பயமா இருக்குங்க. ஆமாண்டா மீனாட்சி, உண்மையே ஆமாண்டான்னு நம்பிக்கை இருக்கு. பார்க்கலாம். மாமா மாமா, இங்க இந்த மாமாவை காணோம். அடட, வாங்க மாப்பிள்ள, இப்பதான் வந்தீங்களா? ஆமா, என்ன முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? ஆமா மாமா, நானே ராதிகாவை பழகிறது வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கு நீங்க ஏன் மாப்பிள்ள வருத்தப்படுறீங்க? பொண்ணை பெத்த நானே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா சம்மதிச்சிட்டேன். அப்புறம் யாருக்கு தெரிஞ்ச என்ன தெரியாட்டி போன என்ன? மாப்பிள்ள, முறைப்படி உங்க அப்பனை என்கிட்ட வந்து பொண்ணு கேட்க சொல்லு. மாமா, அது வந்து என்ன மாப்பிள்ள தயங்குறீங்க? எதுவாக இருந்தாலும் தைரியமா சொல்லுங்க. என்னன்னு தெரியலீங்க, உங்க பேரை கேட்டாலே எங்க அப்பா எரிஞ்சு எரிஞ்சு விடுவாரு. ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்க எங்க அப்பா சம்மதிப்பாரான்னு எனக்கு சந்தேகமா இருக்குது. அப்போ என்னை பத்தியும் என் குடும்பத்தை பத்தியும் உங்க அப்பா ஒண்ணு சொல்லலையா உங்ககிட்ட? இல்லைங்க, உங்க மகளை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு மட்டும் சொன்னாருங்க. ஆஹா, நல்லதா போச்சு. எப்படியோ பழைய கதையில தன்னோட பையன்கிட்ட சொல்லாம மறைச்சிட்ட வச்சிருப்பான் போல இருக்கு. எப்படியோ அப்படியே மகனே பிரிச்சா சரி. என்ன மாமா தனியா நின்று புலம்பிட்டு இருக்கிறீங்க? மாப்பிள்ள, அது ஒன்றும் இல்லை, உங்க அப்பனோட சுயநலத்தை கொஞ்சம் எண்ணி பார்த்தனா அதான். என்ன மாமா சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. மாப்பிள்ள, என் பொண்ண நீங்க கல்யாணம் பண்ணிட்டு வீட்டோட மாப்பிள்ளையா இருந்துருவீங்களோன்னு உங்க அப்பனுக்கு பயம். ஆனா நான் உயிரோட இருக்க வரைக்கும் அந்த கல்யாணத்துக்கு உங்க அப்பா சம்மதிக்க மாட்டாரு, சம்மதிக்க மனசும் வராது. அதுக்காக நான் என்ன மாமா ராதிகாவை இருக்கிறதா? இல்ல மாப்பிள்ள, மாப்பிள்ள உங்க அப்பா உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருப்பாரு. எதுக்காக படிக்க வச்சாரு? ஏதோ கடைசி காலத்துல ஒருவா கஞ்சி ஊத்துருவீங்கிற நம்பிக்கை, கை நிறைய காசு பணம் சம்பாதிச்சு கொடுப்பீங்கிற சுயநலம். மாப்பிள்ள,